ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ். நான் என்னோடய இயரிங்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். என்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு மீடியமான கலெக்ஷன் தான். இந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கிற கலெக்ஷன்ஸு. இதில் வந்து நான் ஒரு சில ஸ்ட்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். ஒரு சில இது பர்டிகுலராக இந்த ட்ரெஸ்ஸுக்காக அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கியிருப்பேன். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எங்கே வாங்கினேன், அந்த ஸ்ட்ரெட்ஸை வந்து நீங்கள் எந்தெந்த ட்ரெஸ்ஸோட பேர் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்கிறது இல்லாமல் இந்த ஸ்ட்ரெட் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்ட்ரெட்டு. இது வந்து நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதில் இருக்கிற எந்த ஸ்ட்ரெட்டுமே வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஷாப்பில் தான் வாங்கினேன். எனக்கு ரிங் போட ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பர்டிகுலர் ரிங் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் வாங்கினேன். நான் எந்த ஒரு இயரிங் கலெக்ஷனுமே வந்து ஆன்லைனில் வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோடய காதுக்கு நான் போட்டு பார்த்து தான் வாங்குவேன். இப்போது ஒரு இயரிங் கலெக்ஷனாக பார்க்கலாம். இந்த இயரிங் வந்து எனக்கு என் சிஸ்டர் கிஃப்ட் பண்ணாங்க. இந்த இயரிங்ஸ் வந்து நீங்கள் சாரியோட பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி பட்டு சாரீஸ், அப்புறமா வந்து இந்த டார்க் கலரில் இருக்கிற சாரீஸ், அந்த மாதிரி சாரீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெட் போடும்போது நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரெட் பார்த்திங்கன்னா அது நம்மளோட ஜாஸ்தி ஹெவி வெயிட் ஹேங்கிங்ஸ் போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெட் வந்து ரொம்பவே ஷூட் ஆகும். நான் வந்து மேக்ஸிமம் டார்க் கலர் சாரீஸ் கட்டும்போது இல்லைனா சில்க் காட்டன் சுடிதார்ஸ் போடும்போது இந்த 2 ஸ்ட்ரெட்டுமே வந்து யூஸ் பண்ணுவேன். மெயினாக வந்து இப்போது ஒரு கோல்டு பேஸில் வர சுடிதார்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த 2 ஸ்ட்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஸ்ட்ரெட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கிற ஸ்ட்ரெட்டு, இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நம்ம எல்லா ட்ரெஸ்ஸோடையும் இந்த 2 ஸ்ட்ரெட்டுமே போடலாம். எஸ்பெஷலி சில்க் காட்டன் பேஸில் வர குர்த்திஸ் அண்ட் சாரீஸ், அந்த மெட்டீரியலுக்கு வந்து இந்த 2 ஸ்ட்ரெட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டு கலரில் இருக்குது இல்லையா, இந்த ஸ்ட்ரெட் பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டன் பேஸில் பர்பிள் கலர் அந்த மாதிரியெல்லாம் பேஸில் இருக்கும்போது அப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெட் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த 2 ஸ்ட்ரெட்டுமே ஈஸி மெயின்டெனன்ஸ். இந்த ஸ்ட்ரெட் வந்து என்னோடய பர்த்டே சுடிதாரோட மேட்சிங். இந்த ஸ்ட்ரெட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைட் வெயிட்டாக இருந்துச்சு, நம்ம வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்கவும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. இப்போ ஹெவி வெயிட்டாக இருக்கிறது போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மல்டி கலர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம சாரீக்கெல்லாம் போடும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த ஒயிட் ஸ்டோன், இது வந்து நான் ஃபுல்லாகவே சுடிதாரோடு தான் பேர் பண்ணுவேன். ஏன்னா சாரீக்கு வந்து இந்த ஸ்ட்ரெட் அவ்வளோவா என்னோடய ஃபேஸுக்கு எடுக்காது, அதனால நான் இதை வந்து சுடிதாரோட மட்டும்தான் பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்ட்ரெட்டு வந்துட்டு. அடுத்தது குட்டி ஸ்ட்ரெட்டு. இந்த குட்டி ஸ்ட்ரெட் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு இது வந்து நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸோட மட்டும்தான் போடுவேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற க்ரீன் இருக்குது இல்லையா, இது வந்து இந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாரீஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரவுண்டாக ஃபுல் க்ரீன் இருக்குது இல்லையா, அது வந்து நான் ஒரு சில்க் காட்டன் சுடிதார் வச்சுருக்கேன் க்ரீன் கலரு. அந்த சுடிதாருக்கு இந்த ஸ்ட்ரெட் வந்து நான் போடுறப்போ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரெட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் அது வந்து இப்போ குர்த்தி போடுறோம், அந்த க்ராப் டாப் போடுறோம், அப்படியெல்லாம் போடுறப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெட் யூஸ் பண்ணலாம். இந்த ரெட் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கிற தோடு வந்து நான் டெய்லி யூஸ்க்கு போட்டுட்ருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அது டல் ஆன மாதிரி இருக்குது. மற்றபடி எனக்கு என்னோடய ஸ்ட்ரெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த மயில் தோடு தான். இது நான் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 5 to 10 டைம்ஸ் இதை வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணியிருப்பேன். அடுத்தது இந்த ரிங்கு. இந்த ரிங் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது நைட்டியில் போடுறதாகட்டும், வெளியில் போகும்போது சுடிதார்லையா இல்லை சாரீலையா எதில் போடுறப்பையும் இந்த ரிங் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அப்புறமா நம்ம இந்த ஸ்ட்ரெட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பட்டன் கூட நான் இந்த பேக்கில் இந்த கவரில் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெட்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெட் பிடிச்சிது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
Thank you. Thanks for watching. Please like, share, and subscribe, friends. Thank you.